இரண்டாவது உலக சத்தம், மூன்றாவது பிசாசின் சத்தம், நான்காவது தேவ சத்தம். ஹல்லேலூயா. தேவ சத்தம். யாரால தேவ சத்தத்தை கேட்க முடியும் தெரியுமா? அபிஷேகம் பெற்ற ஆசாரியர்களால் தான் கேட்க முடியும். அதனால ஆண்டவர் சொல்றார், முதலாவது இந்த காதுகளை ஒரு பரிசுத்த மாறுவனுக்கு உண்டாக்க வேண்டும் என்று கர்த்தர் நினைச்சார். இன்னைக்கு நான் அந்த வார்த்தையை பேசுவதே உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் உங்கள் காதுகளை பரிசுத்தப்படுத்துவாராக. அவருடைய ரத்தம் உங்கள் காதுகளில் பூசப்படுவதாக. இதுவரைக்கும் உலக சத்தத்தை கேட்டு சோர்ந்து போயிட்டீங்க. இதுவரைக்கும் உங்களை பத்தி நீங்களே சொன்ன சத்தத்தை கேட்டு சோர்ந்து போயிட்டீங்க. பிசாசு உங்களை குறித்து சொன்ன சத்தத்தை கேட்டு சோர்ந்து போயிட்டீங்க. ஆனா இது முதல் உங்கள் செவிகள் தேவ சத்தத்தை கேட்கிற செவிகளாய் மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன அந்த சின்ன பையன் வந்திருக்கிறான், அது எதை எடுத்துட்டு வந்திருக்கான்? கல்லை எடுத்துட்டு வந்திருக்கான். தாவீதை பார்த்து கோலியாத் கேட்டது, நான் என்ன ஒரு நாயா? அவன் கேட்கிறான், என்னது இவ்வளவு பெரிய மனுஷன் நானு, கல்லை எடுத்துட்டு என்ன கொல்ல வந்திருக்கானே, நான் என்ன நாயா? அப்படின்னா தாவீது அந்த சத்தத்தை எல்லாம் ஒரு பொருட்படுத்தவே இல்லை. அல்லேலூயா. அந்த பள்ளத்தாக்குல வந்து என்ன நடக்குது, என்ன நடக்குது, யாரு என்ன நடக்குது அப்படின்னு தாவீது கேட்கும் போது அவங்க அண்ணன்மார் சொல்றாங்க, போ ஆடு மேய்க்கதான் உன் வேலை, போய் ஆடு மேய், இங்க என்ன உனக்கு வேலை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சத்தத்துக்கு தாவீது செவி கொடுக்கணும். அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு மட்டமா பேசுறாங்கல்ல, அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்காதீங்க. ஆமென். உங்களை துரத்துறாங்க,